Hi friends, நான் உங்கள் ஆர்கே. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 13.1 ப்ராப்ளம் 23 பார்க்க போகிறோம். ஸோ சம் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 f of x and limit extends to 1 f of x where f of x equal to so 2x plus 3 where x greater than equal to 0, 3 of x plus 1 where x greater than 0. ஸோ ப்ராப்ளம் கொடுத்தாச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறது என்னென்னா, ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 f of x. ரைட், ஃபஸ்ட் நான் ஃபைண்ட் பண்ண போகிறது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்க்க போகிறேன். ஸோ தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் f of x. ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இப்போ 0 மைனஸ் ஓகேங்களா. இதான லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நோட்டேஷன் நம்ம நேற்றே பார்த்தோம். அப்போ எங்கே இருக்குது எனக்கு வந்து இப்போ 0 இங்கே இருக்கா. ஸோ ஹியர் ஆல்சோ 0 இங்கே இருக்குது வச்சுக்கலாம். 0 இங்கே தான் இருக்குது எனக்கு வந்து ரைட்டா. அப்போ என்ன அர்த்தம்னா லெஃப்ட் சைட்லேருந்து என்ன பண்ணலாம், அந்த ஜீரோக்கு அப்ரோச் பண்ணலாம், இல்லை ரைட் சைட்லேருந்து என்ன பண்ணலாம், ஜீரோக்கு அப்ரோச் பண்ணலாம் ஓகேங்களா. ரைட், அப்போ 0 மைனஸ் என்ன பண்ணேன், இப்போ வந்து லெஃப்ட் சைட்லேருந்து என்ன பண்ணுறேன், அப்ரோச் பண்ணுறேன் ஜீரோவுக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, ஸோ இதுக்கு ஜீரோக்கு நியரஸ்ட் வேல்யூ பார்க்கணும் எப்பயும் போல். அப்போ ஜீரோக்கு நியரஸ்ட் வேல்யூ -1 இருக்குது சார், அது கிடையாது எனக்கு வந்து. ஜீரோக்கு நியரஸ்ட் வேல்யூ எனக்கு என்னன்னா சப்போஸ் 0.000001 வச்சுக்கலாம் ஓகேவா. இதில் என்ன இருக்குது, ஜீரோக்கு நியரஸ்ட் வேல்யூவாக இருக்கும் இது இருக்கும். ஆனால் என்ன சொல்லலாம், வேறு என்ன சொல்லலாம், 0.000001 இது மாதிரி நம்ம நிறைய போட்டே போய்க்கலாம் சரிங்களா. அப்போ நியரஸ்ட் வேல்யூனா என்ன சொல்லணும்னா, இதான் எனக்கு என்ன மேக்ஸிமம் நியரஸ்ட் வேல்யூ எனக்கு இருக்கும் ரைட்டுங்களா. அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும்னா திஸ் இஸ் ஆல்சோ மைனஸ். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஜீரோவுக்கு லெஃப்ட் சைடில் பார்க்குறோம். அப்போ இந்த ஃபுல்லாக கண்டிப்பாக என்னவாக இருக்கும், எப்போ வந்து மைனஸ் தானே இருக்கும் சரிங்களா. அப்போ இதோட வேல்யூ கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா பாருங்கள், லெஸ் தென் 0வாக இருக்குமா. இந்த வேல்யூ கண்டிப்பாக என்ன இருக்கும், லெஸ் தென் 0வாக இருக்கும் ஓகேவா. ஸோ லெஸ் தென் 0வாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் இப்போ வந்து, ஸோ 2x + 3ங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ இதான் அந்த ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. ஸோ நான் எடுக்கக்கூடிய பாயிண்ட் வந்து 0 நியரஸ்ட்டாக இருக்குது லெஃப்ட் சைடில் பார்க்குறப்ப. அப்போ இதான் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த லெஸ் தென் 0. ஸோ தேர்ஃபோர் we approach the function 2x + 3. அப்போ என்ன பண்ணலாம், இந்த 2x f of x என்ன அப்ளை பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணலாம். ஏன்னா லிமிட் வந்து என்னது, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டாக இருக்குது ஓகேவா. தேர்ஃபோர் which is equal to limit so extends to 0 minus so 2x + 3. இப்போ என்ன பண்ணலாம், சிம்பிளாக என்ன பண்ணலாம், x க்கு என்ன பண்ணலாம், 0 அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ தேர்ஃபோர் which is equal to 2 × 0 + 3 so which is equal to 3. இதான் எனக்கு என்னது, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ரைட் ஹேண்ட் லிமிட் பார்க்க போகிறேன் ஓகேவா. ஸோ தேர்ஃபோர் ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன கிடைக்கும் வந்து, ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 + f of x. ரைட், அப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் நம்ம பார்த்தாச்சு போல். இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, 0 + இருக்கா. ஸோ ஹியர் ஆல்சோ 0 +. அப்போ 0 +னா என்ன அர்த்தம்னா, ஜீரோவுக்கு ரைட் சைடில். அப்போ ரைட் சைடில் எங்கே இருக்குது, இங்கே இருக்கா. ஸோ 0 + என்னது இப்போ ரைட் சைடு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது சரிங்களா. ஸோ இந்த இதில் இருக்குது. அப்போ 0 +னால் இதுக்கு அடுத்து உள்ள நியரஸ்ட் வேல்யூ, ஜீரோக்கு நியரஸ்ட் வேல்யூ. அப்போ என்ன சொல்வீங்க, 0.00000 ஸோ 1 சொல்லலாம் ஓகேவா. இங்கே ப்ளஸ், ஏன்னா ஜீரோவுக்கு அடுத்து. அப்போ இங்கே ஃபுல்லாக எனக்கு என்னவாக இருக்கும், இப்போ ப்ளஸ் தானே இருக்கும். ஸோ தேர்ஃபோர் இந்த பாயிண்ட் இருக்கும் சரிங்களா. ஸோ ப்ளஸ் 0.000000001 வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இதோட வேல்யூ கண்டிப்பாக இருக்கும் greater than 0. அதான் அர்த்தம், இதோட வேல்யூ கண்டிப்பாக greater than 0 விட அதிகமாக இருக்கும் ரைட்டா. அப்போ இந்த ஃபங்க்ஷனை பாருங்கள், ஸோ எக்ஸோட வேல்யூ greater than 0 இருந்துச்சுன்னா நான் என்ன யூஸ் பண்ணணும், ஸோ 3 of x + 1ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் ஓகேவா. அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணணும் எப்பயும் போல வந்து, ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 + ஸோ 3 of x + 1 which is equal to என்ன பண்ணலாம், ஸோ டேரெக்டாக 0 நம்ம இங்கே அப்ரோச் பண்ணலாம். ஸோ தேர்ஃபோர் 3 of 0 + 1 equal to 3. ஸோ ஹியர் இஸ் ஆல்சோ a right hand limit exist. ஸோ listen friends, so left hand limit also exist and right hand limit also exist. So therefore the limit is also equal. ஸோ என் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன எக்ஸிட் ஆயிடுச்சு, ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு என்ன லிமிட் எக்ஸிஸ்டானு அர்த்தம் ஓகேவா. திஸ் இஸ் த டெஃபினிஷன். ஸோ தேர்ஃபோர் நான் சொல்லலாம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 minus f of x which is equal to so limit extends to 0 plus f of x which is equal to limit extends to 0 f of x equal to 3. So this is the answer for the first subdivision. So then we go to second subdivision, limit extends to 1 f of x. Here also we apply the same approach, left hand limit and left hand limit and right hand limit. Okay friends, next we have to find limit extends to 1 f of x. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னது, எதுக்கு ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறேன், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்க்க போகிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 மைனஸ். அப்போ 1 மைனஸ் எனக்கு என்ன அர்த்தம், ஸோ இங்கே தான் எனக்கு 1 இருக்குது. ஸோ எப்போ நான் சொன்ன மாதிரி எப்போ இருந்தது, ஸோ லெஃப்ட் டைம் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் அப்ரோச் பண்ணுறேன், ரைட் ஹேண்ட் சைடு அப்ரோச் பண்ணுறதுக்கு அப்ரோச் பண்ணுறேன். இப்போ நான் பார்க்க போகிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ 1க்கு நியரஸ்ட் வேல்யூ பார்க்கணும். அப்போ 1க்கு நியரஸ்ட் 1 மைனஸ்னால் என்ன சொல்லணும், 1க்கு நியரஸ்ட் வேல்யூ.
அவங்க லெஃப்ட் சைடில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லலாம் 0.9999 ஒன்றுக்கு நியரஸ்ட் வேல்யூ பார்க்கலாமா. ஸோ இது வந்து என்னவாக இருக்கும், ஒன்றுக்கு நியரஸ்ட் வேல்யூ எங்கே இருக்கும், ஒன்றுக்கு நியரஸ்ட் வேல்யூ எங்கே இருக்கும், லெஃப்ட் சைடில் எனக்கு இருக்கும் சரிங்களா. ஸோ இங்கே என்ன புட் பண்ணலாம் இப்போ ப்ளஸ் தானே இருக்கும் ஓகேவா. அப்போட வேல்யூ கண்டிப்பாக நான் இருக்கும் greater than 0. ஸோ which is also greater than 0 0வாக இருக்குது. அப்போ ஃபங்க்ஷனை பாருங்கள் எக்ஸோட வேல்யூ வந்து greater than 0வாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் 3(x+1) யூஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ இங்கே போய் சார் 0 இருக்குது சார் அதை எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது ஓகேங்களா. ஸோ நம்ம எடுத்துக்க எப்பயும் போல என்ன எடுத்துக்கணும் 1 என்ன அர்த்தம், ஒன்றுக்கு நியரஸ்ட் வேல்யூ லெஃப்ட் சைடு எடுக்கணும் சரிங்களா. அப்போ இங்கே அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாமா. ஸோ therefore we get 3(x+1) which implies நம்ம என்ன பண்ணலாம் டேரெக்டாக வந்து 1 இங்கே அப்ரோச் பண்ணலாமா. அப்போ 3 * 1 + 1 which is equal to 6. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ரைட் ஹேண்ட் லிமிட் பார்க்க போகிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட் எனக்கு போல லிமிட் x → 1 ப்ளஸ். அப்போ 1 ப்ளஸ்னால் என்ன அர்த்தம்னா இந்த சப்போஸ் இங்கே இந்த லைன் இருக்குன்னா இங்கே 1 இருக்குமா, இங்கே 2 இருக்கும். 1 ப்ளஸ்னால் என்ன போல இந்த அப்ரோச் ஓகேவா. அப்போ 1க்கு ரைட் சைடில் என்ன பார்க்கணும், நியரஸ்ட் வேல்யூவை பார்க்கணும். ஒன்றுக்கு ரைட் சைடு என்ன பார்க்கணும், ஒன்றுக்கு ரைட் சைடு என்ன பண்ணணும், நியரஸ்ட் வேல்யூவை பார்க்கணும். அப்போ என்ன நியரஸ்ட் வேல்யூ எடுக்கலாம் எப்பயும் போல வந்து ஸோ 1.00000001 எடுத்துக்கலாம். அது வந்து கண்டிப்பாக நியரஸ்ட் வேல்யூவாக இருக்குமா. ஸோ which is also a greater than 0 ஏன்னா இது வந்து ப்ளஸ் தானே கேட்கும் போல, இதுவும் greater than 0வாக இருக்குது. அப்போ ஃபங்க்ஷனில் பாருங்கள் greater than 0வாக இருந்தால் என்ன யூஸ் பண்ண எப்போ வந்து ஸோ 3(x+1)ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ therefore 3(x+1). ஸோ டேரெக்டாக என்ன பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் which is equal to 3 * 1 + 1 which is equal to 6. So here also a left hand limit exists and right hand limit exists. So here also left hand limit and right hand limit is also equal. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் இப்போ வந்து லிமிட் x → 1 minus f of x which is equal to so limit x → 1 plus f of x which is equal to so limit x → 1 f of x equal to 6. அப்போ இந்த சம்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிக் கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ நிறைய அப்ரோச் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிளான சம் தான். ஸோ கொஞ்சம் வந்து என்ன பண்ணணும் அப்ரோச் பண்ணுற டெக்னிக் தெரிஞ்சுக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டில் இதுக்கு எடுக்கிறோம், ரைட் ஹேண்ட் லிமிட்டில் 0+ என்ன பண்ணுறோம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சம் சால்வ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.